வணக்கம் அன்பு உறவுகளுக்கு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கருவேப்பிலை பொடி குழம்பு வைக்க போகிறோம். தேவையான கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டோம். கூடவே ஒரு 10 பூண்டு பல், 1 ஸ்பூன் மிளகு எடுத்து இதையும் வதக்கி வச்சுருக்கோம். குழம்பு மிளகாய் தூள் வச்சுருக்கோம் தேவையானது. ஒரு தக்காளி, ஒரு 15-20 பூண்டு பல், ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது பெரிய வெங்காயம் தான் நான் இருக்குது, அதான் எடுத்திருக்கேன். ஒரு 5 வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம். இங்கே புளியை கெட்டியாக கரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தாளிப்பு பொருள் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டு இந்த புளி கரைச்சி ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு கெட்டியாக அந்த குழம்பு வச்சுக்கணும். நல்லா சூப்பரான சுவையில் இந்த கருவேப்பிலை பொடி குழம்பு ரெடி ஆகிடும். வாங்க பார்க்கலாம்.